எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் குற்ற பரம்பரை பகுதி 21. பெரும்பச்சேரி சன நாளையிலிருந்து எஸ்டேட் கிணத்துல தன்வாளி போட்டு தண்ணி இறப்பாங்க, உங்க ஊர் ஆள்கிட்ட சொல்லிரு என்று வேயண்ணா பச்சைமுத்துவிடம் சொல்லிவிட்டு போனதுமே கூடி பேசுனாங்க. நம்ம ஒரு விவகாரத்துல கொம்போதிக்காரன் தலையிடுறது தப்பு. தன்வாளி போட்டு தண்ணி இறைக்க உத்தரவு போட அவர் யாரு? ஊர் கட்டுப்பாடு சாதி கட்டுப்பாடுன்னு எதுக்கு இருக்குது? அதெல்லாம் அவருக்கு தெரியாதுப்பா. பூர்வீகமா குடியிருக்கிறவனுக்கு தான் அதெல்லாம் புரியும். அவர் வந்தேறி தானே. எந்த காட்டிலேயே இருந்து ஓடி வந்து உட்கார்ந்த ஆளுகளுக்கு இங்க உள்ள வழமை என்ன தெரியும்? கொம்போதிக்காரன் பேச்சை கேட்டு பெரும்பச்சேரிக்காரனும் கெட்டு போக போறான். தன்வாளி போட்டு தண்ணி இறைக்க விடவே கூடாது. என்ன செய்யலாம்? இப்படி செய்வோம். எப்படி? சுப்பையா குசுகுசுத்தார். புலவருக்கு சம்மதமில்லை. பச்சைமுத்துவுக்கு வயிற்றை பிசைந்தது. எஸ்டேட் கிணற்று குடிதண்ணீர் முழுக்க மலம் மிதந்தது. தாகமெடுத்து நீண்ட நாக்குகள் சுருண்டு கொண்டன. கண்கள் அசிங்கப்பட்டு கூசின. மனமெல்லாம் நாறியது. பாதங்களில் முளைத்த வேர்கள் நீர்நிலை காணும் இடம் தேடி பூமியை துளைத்து கொண்டு பயணப்பட்டன. காற்றின் ஈரம் சேகரிக்க வானக பரப்பெங்கும் நாவுகள் துழாவி அலைந்தன. வேயண்ணா நிலைகுலைந்து போனார். அம்மணமாகிய நினைப்பில் கூனி குறுகி தடுமாறியது. கையில் அகப்பட்ட மண் சட்டிகளோடு ஓடி வந்த சிறு குழந்தைகள் கிணற்று சுற்றுச்சுவர் மறைக்க எக்கி எக்கி பார்த்தார்கள். நிற்க வலுவிழந்த கால்கள் தரையை தேய்த்தன. விடிந்து வெகுநேரம் ஆகியும் பெருநாழி தெருக்களில் நடமாட்டமில்லை. அலையலையாய் பெருஞ்சிரிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தது. காலம் காலமாய் கேட்கும் வெறிகொண்ட சிரிப்பு. ஓடி வந்த வேகத்தில் சரசரவென கிணற்றுக்குள் இறக்கிவிட்ட பனை ஓலை பட்டைகள் மெதுவாய் இழுபட்டு மேலேறின. சனம் மெல்ல களைந்தது. வேயண்ணா குத்துப்பட்ட காட்டு பாம்பாய் பெரும்பச்சேரி தடத்தின் முன்னே போக தாகப்பட்ட சனம் பின்தொடர்ந்தது. ஆடி காற்று கூட அடிக்க பதறி எங்கோ பதுங்கி கிடந்தது. அந்த பெருஞ்சிரிப்பு மட்டும் பிடரியில் அடித்து துரத்தி கொண்டே வந்தது. ஊருக்கு தெற்கே நடுக்காட்டு சந்தை கூட ஆரம்பித்தது. சாயங்காலம் தொடங்கி தீவட்டி வெளிச்சத்தில் விடிய விடிய வியாபாரம் மும்மரமாய் நடக்கும். சுற்றுப்பட்டி அத்தனை சனமும் கூடுகிற இடம். சலங்கை மணி ஊட்டிய மாட்டு வண்டிகள் பாரமேற்றி வந்து குவிய தொடங்கின. பெரிய பெரிய நார்பெட்டிகளில் தவசம் தானியத்தை தலைச்சுமையாய் சுமந்து கொண்டு நங் நங் என எட்டு போட்டு வரும் பெண்கள் கூட்டம். வேடிக்கை பார்க்க வரும் இளவட்டங்கள். சந்தைக்கு மேற்கே ஊரணிக்கரை நடுக பெரும் பெரும் புளிய மரங்கள். கிழக்கே ஆட்டுச்சந்தை மாட்டுச்சந்தை. வட்டம் போட்டு விரிந்து கிடக்கும் நடுக்காட்டு சந்தையிலே பொழுது மயங்க மயங்க கூட்டம் நெறிய தொடங்கியது. குடை ராட்டினத்தில் சிறு பிள்ளைகள் கதற சத்தம்தான் பெருஞ்சத்தமாக கேட்டது. கத்தரிக்காய் அவரைக்காய் தக்காளி கடைப்பக்கம் கூட்டத்தையே காணோம். அத்தனை கொள்முதலும் முடிந்து கடைசியாகத்தான் காய்கறி கடைப்பக்கம் வரும் சனம். கருவாட்டு கடையிலே சனம் மொய்த்தது. வாழை சீலா சூடை நெத்திலி கருவாடுகள், உப்பு போட்டு பதப்படுத்திய கருவாடுகள். அதிலும் வாழை கருவாட்டு வயிற்றை கீறி உப்பு வைத்த இடத்தை திறந்து பார்த்தால் செக்கச் செவேர்னு பச்சை கருவாடை திங்க வாய் ஊறும். அம்பாரம் அம்பாரமாய் குவிந்து கிடக்கும் நொங்கு. பனை அருவாளால் சீவி துணுக்கு துணுக்குகளாய் இள நொங்குகளை எடுத்து தின்பதும் உண்டு. நொங்கு முகம் கண்டதும் விரல் குத்தி உறிஞ்சி குடிக்கிறதும் உண்டு. புட்டு புட்டாய் பழுத்து விரிந்திருக்கும் வெள்ளரி பழம். ஐயா பிள்ளை பொஞ்சாதி வெள்ளச்செல்லு சிவபாக்கியம் சுடுற அங்காடி தோசைக்கு அடிபடி. கல்லுல மாவு ஊத்தி மாவு மேல முட்டை ஊத்தி முட்டைக்கு மேல மாவு ஊத்தி வேக வேகமா புரட்டி போட்டு சுடுற அங்காடி தோசை. வெள்ளச்சீலக்கார சிவபாக்கியம் கைப்பக்குவத்துல பாசி பயத்து சட்டினி ஒரு ருசி. நரிக்குறவர்கள் விரித்திருக்கின்ற கடைப்பக்கம் சனங்களை காணோம். ஆனால் சத்தம் பலமாக கேட்டது. மரச்சிப்பு, மாட்டுக்கொம்பு சிப்பு, தந்த சிப்பு, வகை வகையான சீப்புகள், நரிக்கொம்பு, புலிக்கொம்பு, ஊசி பாசிமணிகள். காட்டுபாவா ராவுத்தர் கடையில குமரிகள் கூட்டம். தலை அலங்கார ஜோடனைகள். ஒரு பொருளை வாங்கும் முன் 9 முறை யோசிக்கும் குமரிகள் சிரித்து கும்மாளமாய் நின்றார்கள். கார்மேக ஆசாரி கலப்பை செதுக்குவதிலே வல்லவர். எத்தனை ஆசாரிகள் விரித்து வைத்திருந்தாலும் எல்லா சம்சாரிகளும் ஏற்கலப்பை இரும்பு கொழு வாங்க கார்மேக ஆசாரியிடம்தான் வருவார்கள். உட்கார்ந்து ஊர்க்கதை பேசி வாங்குவார்கள். செல்லையா பிள்ளை சேவு கடையில வியாபாரம் தீ பறக்குது. சீனி மிட்டாய் கொட்டான் கொட்டானாக அடிபடுது. ஊரணி கரையோரம் சூரக்குடி தேனம்மா கள்ளுக்கடை. ஒரு புளிய மரம் தள்ளி வேப்பங்குளம் சாராயம். குடிக்க வர்றவன் இதை குடிப்பானா அதை குடிப்பானா? பொண்ணுக்காக கல்லு, போதைக்காக சாராயம். ரெண்டையும் குடிச்சவன் ஊரணிக்கரை மேல உருண்டு கிடக்கிறான். ஆட்டு வியாபாரம் மாட்டு வியாபாரம் ஒரு பக்கம். சனம் நெறிபட்டு தெரிந்தது. இருட்டு ஏறிக்கொண்டே போகிறது. 2 குதிரை போலீஸ் சந்தைக்குள் கண்காணிப்பாய் நடைபோட்டு திரிந்தார்கள். ராட்டினத்து சிறு குழந்தைகள் ஹே என்று சிரித்து கூப்பாடு போட்டு கொண்டிருந்த நேரம் மேற்கே ஊரணிக்கரை இறக்கத்திலிருந்து ஒரு கூட்டமும் தெற்கே கருவேலங்காட்டுக்குள்ளிருந்து ஒரு கூட்டமும் தீவெட்டிகளோடு வந்தார்கள்.
எல்லோரும் இடது கையில் தீவட்டியும் வலது கையில் ஆயுதமும் வைத்திருந்தார்கள். 2 திசைகளிலிருந்தும் திமு திமுவென நுழைந்து சந்தைக்குள் புகுந்து வரிசையாக கை வைத்தார்கள். கடைக்காரன் எல்லா வயலுக்கும் வெட்டு. குவிந்திருந்த தானியங்களை சிதறி அடித்தார்கள். கூடாரங்களுக்கு தீயிட்டு கொளுத்தினார்கள். அலறிய கடைக்காரன் வாயில் தீவட்டியை நுழைத்தார்கள். சந்தைக்கு வந்த சனம் ஓட கிளம்பியது. தளவாட பொருட்களை நொறுக்கினார்கள். பாய்ந்து வந்த போலீஸ் குதிரையின் முன்னத்தி கால்களை வெட்டு விழுத்தாட்டினார்கள். காவலுக்கு வந்தவர்களின் உடம்பில் தீப்பற்றி எரிய ஓடிப்போய் ஊரணி தண்ணீருக்குள் விழுந்து அணைத்தார்கள். துண்டுக்குள் கைவோட்டு பேரம் பேசிய வியாபாரிகளின் மணிக்கட்டுகள் வெட்டி எரியப்பட்டது. எண்ணெய் சட்டிகள் கவிழ்ந்தன. ஆடு மாடுகள் துரத்தி அடிக்கப்பட்டன. மிச்சம் மீதியை அள்ளிக்கொண்டு ஓடியவர்களின் குதிகால்கள் வெட்டுப்பட்டன. பெருநாழிக்காரர்களை பார்த்து பார்த்து வெட்டினார்கள். சந்தைக்கு வந்த வெளியூர் சனம் மட்டும் சிறு கீறல் கூட விழாமல் தப்பி ஓடியது. சந்தையை சூறையாடிய கூட்டம் வடக்கே திரும்பி ஊருக்குள் நுழைந்தது. எதிர்வட்ட வீடுகளுக்கு தீ வைத்தது. இந்த தெருவழியாகத்தான் நேற்று பெரும்பச்சேரி ராக்கு புருஷன் துருவனை தோளில் சுமந்து கொண்டு வில்லாயுதம் நடந்து போனான். பெருநாழி முக்கியஸ்தர்களுக்கு தெரிந்து போயிற்று. பெரும்பச்சேரிக்காரனும் கொம்பூதிக்காரனும் ஒன்று சேர்ந்து ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டானுங்க. தெருவழியே வீடுகளை நொறுக்கி கொண்டு வந்தவர்கள் ஆடு மாடுகளை அவிழ்த்து ஓட்டி விட்டார்கள். ஊரோடு திரண்டு பெருநாளி முக்கியஸ்தர்கள் எல்லாம் கமுதி போலீஸ் கச்சேரிக்கு வந்து விழுந்தார்கள். நிஜமா என்ன செய்வீங்களோ தெரியாது, எங்க ஊருக்கு கச்சேரி வேணும். கொம்பூதிக்காரன் எங்களை குடியிருக்க விடமாட்டான். இப்ப பெரும்பச்சேரிக்காரனும் ஒன்று சேர்ந்துட்டான். எங்க உயிருக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு வேணும். கச்சேரிக்கு இடம், அதிகாரி தங்குறதுக்கு வீடு எல்லாம் தருவீங்களா? இதையெல்லாம் கேட்பார் என்று தெரிந்தே வந்தார்கள். காலத்தி சாபத்தால மணியக்காரன் வீடு வாரிசு இல்லாம போச்சு. பெரிய வீடு மராமத்து பண்ணி தர்றோம், அங்கே தங்குங்க. நீங்க இனிமே பயப்பட தேவையில்லை, எல்லாம் எங்க பொறுப்பு. கொம்பூதிய ஒரு வழி பண்றோம். அதிகாரி எழுந்தார். குறிப்பறிந்து பெரும் போலீஸ் படை கிளம்ப ஆயத்தமானது. பகுதி 22. சூறையாடப்பட்ட நடுச்சந்தை விடிய விடிய புகைந்து கொண்டிருந்தது. வெட்டுப்பட்டது, அடிபட்டது, சேதப்பட்டது கூட பெருநாழிக்காரனுக்கு பெரிதாக தெரியவில்லை. கொம்பூதிக்காரனும் பெரும்பச்சேரிக்காரனும் ஒன்று சேர்ந்து வந்ததுதான் ஆபத்தான அறிகுறியாக தெரிந்தது. காலமெல்லாம் தலை நிமிராமல் கவிழ்ந்த வாக்கில் ஊழியம் செய்துவிட்டு கொடுக்கிற கூலியை மடியேந்தி வாங்கிக் கொண்டு குடும்பம் குடும்பமாக கஞ்சிக்கும் கூழுக்கும் பாடுபடுகின்றவன் பெரும்பச்சேரிக்காரன். அவன் கொம்பூதிக்காரனோடு சேர்ந்து கம்பெடுத்து வந்துவிட்டான். நம்ம காடுகரையில பாடுபட்டாதான் அவனுக்கு கஞ்சி, அந்த நினப்பு கூட இல்லையே. நாமும் ரோஷப்பட்டு இனிமே எங்க காட்டுக்கு வேலைக்கு நீ வர வேண்டான்னு சொல்லிட்டா நமக்கு உழுவுறது விதைக்கிறது யாரு? அவனை விட்டா நம்ம காடு தரிசாயி போவும். பெரும்பச்சேரிக்காரன் பேர்ல குத்தம் இல்ல, எல்லாம் கொம்பூதிக்காரன் கொடுக்குற தைரியம். கொம்பூதிக்காரன் வந்தேறி பயிலுக எங்கேயோ இருந்து இங்கே வந்து குடியேறிக்கிட்டு அட்டூழியம் பண்றான் பாரு. அவனை கட்டுப்படுத்த ஆள் கிடையாது. சுத்துப்பட்டியெல்லாம் தம்போக்குல பூந்து கொள்ளையடிக்கிறானுங்க. கொள்ளையடிக்கிற பொருளையும் காப்பாத்த தெரியல. நம்ம ஊர் பச்சை முத்துக்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு வயிற்ற கழுவுறாங்க. 2 ஊர் கோட்டிக்கார பயல்களையும் ஒன்று சேர விடக்கூடாது. சேர விட்டா நம்ம உழப்பு இல்லாம போகும். கொம்பூதிக்காரனை ஒடுக்குனா பெரும்பச்சேரிக்காரன் பதறி போவான். அதுக்கு ஒரே ஒரு வழிதான், வெள்ளக்கார போலீஸுக்கு வேண்டின வசதியை பண்ணி கொடுத்து இங்கேயே உட்கார வைக்க வேண்டியதுதான். பெருநாளுக்கு போலீஸ் வந்து இறங்கியது. வெள்ளைக்காரத்துறை விக்டர் ஈவு இரக்கமில்லாத அதிகாரி என்று பெயர் வாங்கியவன். சிப்பந்தி தானாக்காரர்களில் 1-2 பேர் உள்நாட்டு ஆட்கள். மற்ற எல்லோருமே வெள்ளைக்காரர்கள், முரட்டு ஆட்கள். அவர்கள் பேசுவது ஊர் சனத்துக்கு ஒன்றும் புரியல. பாழடைந்து போன மணியக்கார வீடு தானாக கச்சேரியாக மாறியது. இடிபாடுகளை ஒழுங்கு பண்ணி உட்கார ஊர் சனம் உதவியது. வெள்ளைக்கார போலீஸ்களை பார்க்க பார்க்க வேடிக்கையாக இருந்தது. பொம்பளைகளை போலீஸ்காரன் பார்க்கிற பார்வைதான் சரியில்லை. பெரிய அதிகாரி விக்டர் துரை குடியிருக்க ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு ஏற்பாடானது. விஸ்தாரமான ஓட்டு வீடு, சுற்றி மூங்கில் பட்டியல் வரித்த வேலி, சின்ன தோட்டம், குளிக்க கிணறு, காற்றோட்டமான சாளரம். ஊருக்குள் வந்து இறங்கியதுமே விக்டர் துரை முக்கியஸ்தர்களை அழைத்து கொண்டு இரவு சூறையாடப்பட்ட நடுக்காட்டு சந்தையை பார்வையிடப் போனார். லாடமும் குமிழ் ஆணியும் பொருந்திய கனத்த காலணிகளை மாட்டிய போலீஸ் படை சூழ தெருநெடுக நடந்தார்கள். இதே தெருநெடுக நேற்று கொம்பூதிக்காரர்களும் பெரும்பச்சேரிக்காரர்களும் அடித்து நொறுக்கி கொண்டு வந்தபோது வீட்டு கதவுகளை மூடி அஞ்சு கிடந்தவர்களுக்கு போலீஸை கண்டதும் தெம்பாக இருந்தது. தீக்கிரையாகி சூறை போன நடுக்காட்டு சந்தை குவியல் குவியலாக கருகி கிடந்தது. தப்பியோடும் போது நெருப்பில் சிக்கிய ஆடுகள் விரைத்து கால் அகன்று கிடந்தன. தானியங்கள் சாம்பலாக குவிந்திருந்தன. கூடாரங்கள் அரைபாதி விழுந்தும் நின்றும் புகைந்து கொண்டிருந்தன. குடை ராட்டினத்தில் இன்னும் நெருப்பு கனன்று கொண்டிருந்தது. சுப்பையாவும் ஏகாம்பரமும் விக்டர் துரைக்கு முன்னே ஓடி ஓடி விவரம் சொன்னார்கள்.
முன்சிப்பும் தலையாரியும் சுரத்தையில்லாமல் உடன் வந்தார்கள். நேற்று கூட்டத்தோடு ஓடி தோள்பட்டையில் வெட்டு வாங்கிய சுப்பையா சொன்னார். எசமா, கேட்க ஆள் இல்லாம போச்சு எசமா. இத்தனைக்கு காரணம் கொம்பூதிக்காரன் தான். அவனை ஒடுக்குனா பெரும்பச்சேரிக்காரன் தன்னால வழிக்கு வந்துருவான். இடையில் ஏகாம்பரமும் நுழைந்தார். வெட்டி பாம்பா இருந்த பெரும்பச்சேரிக்காரனை உசுப்பேத்தி விட்டதே கொம்பூதிக்காரன் தான். அவனை ஒடுக்குனா பெரும்பச்சேரிக்காரன் தன்னால வழிக்கு வருவான். கூட்டத்தோடு வந்த பச்சை முத்து மெல்ல கேட்டான். பெரும்பச்சேரி துருவனை மஞ்சனத்தி மரத்துல கட்டி வச்சது அவசரப்பட்ட முடிவுன்னு தோணுது. சுப்பையாவுக்கு பொறுக்கவில்லை. எப்பா பச்சைமுத்து, கொம்பூதிக்காரன் களவுக்கு போகலன்னா ஓம் பொழப்பு கெட்டு போகும், அப்படித்தானே? குடி தண்ணியை தீட்டுப்படுத்தினா என்ன தண்டனையோ அதைத்தான் ஊர் கூடி முடிவு பண்ணுச்சு. புலவர் இடக்காக கேட்டார். ராக்கு இறைச்சதுனால தண்ணி தீட்டுப்பட்டுச்சா, இல்ல நரகல நம்ம ஆளுக கொட்டுனாங்களே அதுல தீட்டுப்பட்டு போச்சா? எல்லோரும் சீறினார்கள். 2 ஊர்காரனையும் தூண்டி விட்டதே புலவரா இருக்குமோ? புலவர் வாயை இறுக்கி கொண்டார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே நடுக்காட்டு சந்தை முழுவதையும் சுற்றி பார்த்த விக்டர் துரை நிறுத்தி வைக்கப்பட்ட குதிரை சாரட்டில் ஏறி அமர்ந்தார். கண்கள் செருகி கங்குகளாய் சிவப்பேறி போயிருந்தன. இதுகளுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டியது என் பொறுப்பு, நீங்க பயப்பட வேண்டாம். விக்டர் துரையின் சாரட் கச்சேரி நோக்கி புறப்பட்டது. வஜ்ராயினியை பார்த்து 2 நாட்களாகிவிட்டன. குதிரை ஏறி பறந்து வந்து கொண்டிருந்தான் வில்லாயுதம். அவள் இருக்கும் திசை நோக்கி பயணப்படுவதே சுகமாக இருந்தது. எதிர்கொண்டு வீசும் காற்றிலெல்லாம் நறுமணம் கமழ்ந்தது. நெருங்க நெருங்க உயிர் இளகிக் கொண்டே வந்தது. வஜ்ராயினியை சந்தித்த 2 முறையும் பேச்சில்லை, ஸ்பரிசமில்லை. பார்வையிலேயே கூடுமாறி குடியிருந்த விந்தை நிகழ்ந்தது. வஜ்ராயினியை பார்க்காத 2 நாட்களும் வில்லாயுதம் ஊருக்குள் இருந்தானே ஒழிய ஊமையாகத்தான் இருந்தான். ஒரு வார்த்தை யாரிடமும் பேசவில்லை. மூச்சையெல்லாம் அந்தரங்கமாக அடக்கி வைத்து அவளுடைய சுவாசத்தோடு கலந்துவிட பறந்து வந்தான். அன்று இவனுக்கும் அவளுக்கும் சின்ன இடைவெளிதான். இவன் யாசகம் கேட்பதும் அவள் இறைக்க துடிப்பதுமாக நொடிப்பொழுதில் யுகங்களை தாண்டிய அயர்ச்சி. தகித்த தகிப்பில் மேனிகள் பொசுங்கி உயிர்கள் பிசைந்தன. ஆற்றங்கரை ஓரம் அமர்ந்திருந்த வஜ்ராயினி 2 நாட்களாக ஹசார்தினாரிடம் பேசவில்லை. கரை மேட்டில் இருந்த நாவல் மரத்தடியில் வஜ்ராயினியின் காவலுக்கு உட்கார்ந்திருந்தான் ஹசார்தினார். தன் வளர்ப்பு ரகசியம் பற்றி கேட்கும் வஜ்ராயினியிடம் உண்மையை எப்படி கூறுவது? நாகமுனியின் வைரக் கனவுகளுக்கு நரபலி உறுதி. வஜ்ராயினியும் அவளை தொடர்ந்து தானும் பலியாகப் போவது விதி. எங்கிருந்து முளைத்தான் இந்த திருடன்? கேள்விகளற்று வளர்ந்தாளே வஜ்ராயினி. இடையில் இதென்ன விபரீதம்? பட்டினியும் பல நினைவுகளுமாக அமர்ந்திருந்த ஹசார்தினார் முதுகுக்கு பின்னால் ஆள் அரவாட்டம் உணர்ந்து திரும்பினான். குதிரையிலிருந்து குதித்த வில்லாயுதம் ஹசார்தினாரை பார்த்து விட்டான். ஹசார்தினார் எழுந்து ஓடி வந்தான். மலைத்து நின்ற வில்லாயுதத்தின் வலதுகரத்தை பற்றி கொண்டான். வில்லாயுதம் வந்திருப்பது வஜ்ராயினிக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் வந்த வழியே இழுத்து போனான். ஒரு மரத்தின் மறைவில் நிறுத்திய ஹசார்தினார் வில்லாயுதத்தின் 2 கால்களையும் கட்டி பிடித்து கொண்டான். நீ இங்க வராதே, இனிமே எப்பவும் வராதே. அழுதான். ஏன் வரக்கூடாது? அவ யாரு? நீங்கெல்லாம் யாரு? விவரமா சொல்றேன் கேளு. வில்லாயுதத்தை தரையில் உட்கார வைத்து தானும் அமர்ந்தான் ஹசார்தினார். ஆற்றங்கரையோரம் அமர்ந்திருந்த வஜ்ராயினியை மீன் கூட்டம் நீந்தி ஆட அழைத்தது. சம்பங்கி ஆறு சுமந்து வந்த பூக்குவியல் வஜ்ராயினியின் காலை விட்டு மீண்டு போகாமல் அந்த இடத்திலேயே மண்டியது. வில்லாயுதத்துக்காக காத்திருக்கும் வஜ்ராயினிக்கு எதிலும் மனம் ஒட்டவில்லை. எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் ஹசார்தினார். வில்லாயுதம் எழுந்தான். வில்லாயுதம், என்ன சொல்ற? கையை பிடித்து கெஞ்சிய ஹசார்தினாரை உதறிவிட்டு வஜ்ராயினியை பார்க்காமல் குதிரை ஏறி கொம்பூதி நோக்கி புறப்பட்டான் வில்லாயுதம். கொம்பூதியை விட்டு கிளம்பியதிலிருந்தே வேயண்ணாவின் நெஞ்சுக்குள் உறுத்தியது. சகுனமெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் மனசு சஞ்சலப்பட்டது. ஏதோ ஒரு கெட்ட காரியம் நடக்கப் போகுது. எருமைக்குளம் தாண்டி கோவிலாங்குளத்தை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். இனிமே பின்வாங்க முடியாது, வந்தது வரட்டும். முன்னே நடந்தார். வையத்துறையும் இளவட்டங்களும் தடம் பார்த்து போனார்கள். மந்தையில் நிலவடித்துக் கொண்டிருந்தது. ஆம்பளைகளை தொழிலுக்கு அனுப்பிவிட்ட குமரிகள் விளையாட கிளம்பினார்கள். பெரிய பொம்பளைகள் விளையாட்டை வேடிக்கை பார்க்க கூடினார்கள். இன்றைய விளையாட்டில் சிட்டு சேரவில்லை. அன்னமையில் எப்போதும் சேர்வதில்லை. மந்தை ஓரம் கிடந்த ஊர் பொது உரலில் வெள்ளையம்மா தவசத்தை அள்ளி கொட்டினாள். உரலுக்கு ஒரு பக்கம் சிட்டுவும் மறுபக்கம் அன்னமையிலும் இரட்டை உலக்கை போட்டு தவசத்தை குத்த ஆரம்பித்தார்கள். அங்கம்மா உரலோரம் உட்கார்ந்து தவசத்தை புடைத்து கொண்டே குமரிகளின் ஆட்டத்தை வேடிக்கை பார்த்தாள். தொழிலுக்கு போய் திரும்புகிற ஆம்பளைங்களுக்கு தவசத்தை இடிச்சு புடைச்சுதான் கஞ்சி காய்ச்சி வைக்கணும். கூழானி கிழவி வழக்கம்போல் குமரிகளை அதட்டவும் கும்மாளம் போட்டு சிரிக்கவுமாக இருந்தாள்.
ஆண்களே இல்லாத கொம்பூதி நோக்கி முதலாக போலீஸ் நடைபோட்டு வந்து கொண்டிருப்பதை அறியாமல் குமரிகளின் இரவு நேர விளையாட்டு களைகட்டி இருந்தது. பகுதி 23. இன்ஸ்பெக்டர் விக்டர் துரை சிப்பந்தி தானாக்காரர்களுக்கு நேற்று மாலையே உத்தரவிட்டு இருந்தார். இன்னைக்கு ராத்திரி கொம்பூதி போகணும், அந்த ஊர் வேயண்ணாவை கச்சேரிக்கு கூட்டிகிட்டு வரணும். சிப்பந்தி தானாக்காரர்களில் வெள்ளை போலீஸும் உள்நாட்டு போலீஸும் கலந்து இருந்தார்கள். உள்நாட்டு போலீஸில் ஒரு கிழட்டு போலீஸ், துரை அவர்களே மன்னிக்கணும், கொம்பூதி மோசமான ஊரு, கொலகார பயலுக, ஊருக்குள்ள இதுவரை போலீஸை பார்த்து கூட இருக்க மாட்டானுங்க, புது ஆளை ஊருக்குள்ள நுழைய விட மாட்டானுங்க, ஒரு பட்டாலியன் போலீஸாவது போனாதான் காரியமாகும் பணிவாக சொன்னார். விக்டர் தீர்மானமாக சொன்னார். கொம்பூதி விவகாரத்தை ரொம்ப எச்சரிக்கையா கையில எடுக்கணும், முரட்டுத்தனம் கூடாது. 2 போலீஸ் மட்டும் போங்க, ஒரு இங்கிலீஷ் போலீஸ், ஒரு தமிழ் போலீஸ், ஓகே? விக்டரை பற்றி போலீஸ்களுக்கெல்லாம் தெரியும். விக்டரின் வீரமும் திறமையும் பற்றி வெள்ளை அதிகாரிகள் வாய்வோயாமல் பேசுவார்கள். விக்டரின் இளம் மனைவி சுத்தத்துக்கும் அழகுக்கும் பெயர் போனவள். குடியிருக்கும் வீட்டு வாசலில் ஒரு துரும்பு கூட கிடக்க சம்மதிக்க மாட்டாள். வீட்டை துடைத்து கொண்டே இருப்பாள். வீடெல்லாம் வாசனை திரவியங்களால் கமகமக்கும். பிள்ளை இல்லை. வீட்டை அலங்கரிப்பதில்தான் அவளுக்கு பொழுதே கழியும். கொம்பூதிக்கு ஒரு வெள்ளை இளவட்ட போலீஸும் உள்நாட்டு கிழட்டு போலீஸும் புறப்பட உத்தரவானது. கிழட்டு போலீஸ் மறுபடியும் பணிந்து, துரை அவர்களே, கொம்பூதிக்கு ஒத்தையடி பாதை தான், வண்டி பாதை கூட கிடையாது, 2 பக்கமும் கருவேல முள்ளுக்காடு, போற ஆளு நடந்துதான் போகணும் என்றார். சரி, நடந்தே போங்க என்றபடி எழுந்தவர், எனக்கு வேயண்ணா வேணும், தொப்பியை அணிந்து கொண்டு படி இறங்கினார். வாசலில் ஆயத்தமாக நின்ற குதிரை சாரட்டில் ஏறி அமர்ந்தார். குடியிருக்க ஒதுக்கப்பட்ட புது வீடு மனைவிக்கு பிடிக்குமோ இல்லையோ என்கின்ற நினைப்பில் சாரட்டை செலுத்தினார். குலசாமியை கும்பிட்டு விட்டு புறப்படும் போது சகுனமெல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் வேயண்ணாவின் மனசுக்குள் ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டே வந்தது. என்னன்னு புடிபடல. களவுக்கு போற ஆளு எண்ணிக்கை ஒத்தப்படையில தான் இருக்கணும். இன்னைக்கு ரெட்டப்படையில வந்துட்டான், யாரையும் நிறுத்த முடியாது. இருளாயி புருஷன் சோழ வரும்போது வளரிய மறந்து வச்சுட்டு வந்துட்டான். வளரிதான் உயிர் ஆக்குற ஆயுதம். வளரியை எடுத்து வர மறந்தவனை தொழிலுக்கு சேர்க்கறது வழக்கம் இல்ல. முகத்தாச்சனம் பார்த்தா தொழில் கெட்டு போகும். அவனும் ஊர் எல்லை தாண்டி வெகு தூரம் வந்த பின்னாலதான் சொல்றான். வர வர பயல்களுக்கு எச்சரிக்கை போதல. இது எல்லாம் சேர்ந்துதான் வேயண்ணாவுக்குள் உறுத்தி கொண்டே வந்தது. அதே மாதிரி வந்த இடத்திலேயும் நடந்து போச்சு. குறி வச்சு வந்த ஊரு முழிச்சுக்குச்சு. ராஜபாளையத்து கோம்பை நாய்கள் கிளம்பி விட்டன. கவ்வினால் ஒரு தோடை கரியை குதறிவிடும். 7-8 நாய்கள் 4 கால் பாய்ச்சலில் விரட்டி வருகின்றன. கஞ்சா இலையை தூளாக்கி கம்மஞ்சோற்றோடு கலந்து நாய்க்கு தின்ன வைத்தால் மயங்கி போயிருக்கும். கஞ்சா சோற்றை கொண்டு வர வேண்டியவனும் சோலைதான். வளரியை எடுத்து வர மறந்தது போலவே கஞ்சா சோற்றையும் மறந்து விட்டான். புதுசா கல்யாணம் பண்ணவைய, அதனாலதான் இவ்வளவு மறதி. நாய் சத்தத்தில் ஊருக்குள் தூங்கிக் கொண்டிருந்த ஆண் பெண் அனைத்தும் ஒழித்து கொண்டன. அரிவாள் கம்புகளோடு சனம் திரண்டு வருது. இந்த பெருங்கூட்டத்தை எதிர்த்து நின்னா நிறைய சேதாரம் உண்டாகும். பின்வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். எல்லோரும் ஓட கிளம்பினார்கள். கொம்பூதி நோக்கி போலீஸ் வருவது தெரியாமல் மந்தையில் அடிக்கும் நிலவொளியில் குமரிகள் குதியாட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். செவ்வந்தியும் பந்தானமும் மல்லுக்கட்டி உருண்டார்கள். கூழாணி கிழவிக்கு எதற்கெடுத்தாலும் சிரிப்புதான். ஊர் பொது உரலில் இரட்டை உலக்கை போட்டு தவசம் குத்தி கொண்டிருந்த சிட்டுவுக்கு விளையாட்டை விட்டு நிற்க முடியவில்லை. தொழிலுக்கு போய்விட்டு ஊர் திரும்புகின்ற அண்ணன் அறிவேலு, அம்மான் வேயண்ணா, மச்சான் வில்லாயுதத்துக்கு காலை கஞ்சி வேணுமே. வில்லாயுதத்தை நினைத்ததும் சிட்டுவின் உலக்கை குத்து வேகமாய் விழுந்தது. மனதுக்குள் திட்டினாள், என் உசுர் உருகி கரையுது, அது புரியாம ஊர் சுத்துது கழுத. சிட்டுவும் அன்னமையிலும் கைமாற்றி உலக்கையை தூக்கி போட்டு பிடித்து தவசம் குத்தினார்கள். நங் நங் என பூமி அதிருது. இதுல ராகத்தோடு பாட்டு வேற. குத்திய தவசத்தை சுலகில் அள்ளி போட்டு நாவி புடைத்து கொண்டிருந்த வெள்ளையம்மாவுக்கும் அங்கம்மாவுக்கும் தவசத்துல ஒரு கண்ணு, விளையாட்டுல ஒரு கண்ணு. நிலா வெளிச்சம் குளிருது. ஒற்றையடி பாதை தடம் பிடித்து கொம்பூதி நோக்கி வரும் 2 போலீஸ்களுக்கும் முகத்தில் அடிக்கும் முள்ளுக்காட்டை கடக்கும் முன்பே பெரும்பாடாகி போச்சு. கிழட்டு போலீஸ் தன்போக்கில் புலம்பினான், இந்த முள்ளுக்காட்டுக்குள்ள குடியிருக்கிறவன் மனுஷன் தானா? பின்வாங்கி ஓடி வந்த கூட்டம் காட்டுக்குள் சிதறியது. ஊர் எல்லையை விட்டு வெகு தூரம் வந்து நாய் விடல, விரட்டி கவ்வுது. ஓடை சகதியில் விழுந்து புரண்டு ஓடினார்கள். ஊர் இருக்குது வெகு தூரத்துல. செதறி ஓடின ஆளுக ஒவ்வொன்னா கரிசல் புலி காலாங்கரையில வந்து கூடுறாங்க. இந்த தொழில்ல இப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்யும். கால சூழ்நிலை அறிஞ்சு பின்வாங்கிறது தப்பில்ல. எல்லா இடத்துலையும் நிமிர்ந்த வாக்குல மோத கிளம்புனா இளவட்ட பயலுக பலியாயிருவாங்க.
காளாங்கரைக்கு எல்லோரும் வந்து சேர்ந்திருக்க சோலையை மட்டும் காணோம். இன்னைக்கு உண்டான தடங்கள் எல்லாமே சோலையால தான். அவனை இன்னும் காணாமே, எந்த பக்கம் பிரிஞ்சு போனா? காளாங்கரை மீது நின்று கொண்டிருக்கும் எல்லோரும் கண்ணு கெட்டிய தூரம் வரை பார்த்தார்கள். ஊமையன் நரிவேலு வாயோரம் கையை குவித்து வைத்துக்கொண்டு நரி ஊளையிடுவது போல கத்தினான். இந்த சத்தத்துக்கு காட்டில் பிரிந்து போனவர்கள் கூடி வந்து சேரணும். நரிவேலு மறுபடியும் ஊளையிட்டான். வெகுநேரம் ஆகியும் சோலை வந்து சேரவில்லை. வேயண்ணா மனசு சஞ்சலப்பட்டது. ஊர் போய் சேரும் முன்ன விடிஞ்சு போகும். 7-8 ஊரை கடந்து கொம்பூதி இருக்கு. இடப்பட்ட ஊருக்காரங்க கண்ணுல விடாம தப்பிக்கணும். காளாங்கரையை விட்டு இறங்கி கள்ளராமன் நிலா வெளிச்சத்தில் தேடி பிடித்து ஆவாரச் செடிகளை கொத்து கொத்தாக ஒடித்து கொண்டு வந்தான். கள்ளராமனோடு சின்ன கத்தியும் சேர்ந்து கொண்டான். இருவரும் ஆவார இலைகளை உருவி உருவி மேல் துண்டு நிறைய போட்டு கொண்டார்கள். கடைசியாக நரிவேலு ஊளையிட்டான். சோலை வந்தபாடில்லை. கிளம்பினார்கள். போகின்ற வழி நெடுக கள்ளராமனும் சின்ன கத்தியும் ஆவார இலைகளை தூவிக்கொண்டே வந்தார்கள். இந்த அடையாளத்தை பிடித்தாவது பிரிந்து போனவன் ஊர் வந்து சேர வேண்டியதுதான். 2-3 பாதைகள் பிரிகின்ற இடத்தில் தாம் போகும் திசைப்பக்கம் திருப்பி இருக்குமாறு ஆவாரச் செடி குச்சியை நட்டார்கள். கொம்பூதிக்குள் முதலாக நுழைந்த 2 போலீசும் திகைத்து போய் நின்றார்கள். மந்தையடியில் நிலா வெளிச்சத்தில் கொம்பூதி குமரிகளின் சிரிப்பையும் கும்மாளத்தையும் பார்த்த வெள்ளை போலீஸ் நிலைகுத்தி நின்றான். காலை நீட்டி அமர்ந்திருந்த கூழாணி கிழவி குமரிகளுக்கு கோளாறு சொல்லிக் கொண்டிருந்தாள். பாடி வந்த முத்து மீனாவை பந்தானம் தூக்கி விட்டறிந்தாள். இளவட்ட போலீஸ் பிளந்தவாய் மூடாமல் நின்றான். அன்னமையில்தான் போலீஸை முதலில் கண்டவள். உயர தூக்கிய உலக்கையை உரலில் குத்தாமல் மெதுவாக தரைக்கு இறக்கியபடியே, அப்பத்தா ஆறு இவனுங்க? கூழாணியின் முதுகில் உலக்கையை உரசினாள். கூழாணி திரும்பி கண்களை இடுக்கி பார்த்தாள். யாருடாம்னுக? கை ஊன்றி எழுந்தாள். கிழட்டு போலீஸ் தொண்டையை கனத்து செருமினார். புது செருமல் சத்தம் கேட்டதும் ஆட்டம் நின்றது. யார்டா நீங்க? அதட்டியபடி கிழவி ஓரடி முன்னே வைத்தாள். இதுவரை எவனும் இந்நேரத்துல கொம்பூதிக்குள்ள வந்ததே இல்ல. இவனுங்க யாரு புதுசா? கிழட்டு போலீஸ் சொன்னார். நாங்க தானாக்காரங்க. தானாக்காரனா? போலீஸ்காரங்க. புதுசா பெருநாழிக்கு வந்திருக்கிறோம். நீ எவனா இருந்தா எனக்கு என்ன? உனக்கு இந்த நேரம் இங்க என்ன அலுவலு? ஆம்பளைங்க யாரும் இல்லையா? தொழிலுக்கு போயிருக்காங்க. ஏன் கேக்குற? இங்க வேயண்ணா யாரு? ஆமா, என் மகன்தான். அவரை பெருநாழிக்கு கூட்டிட்டு போகணும். கலக்கம் கலக்கமாக நின்ற பெண் கூட்டம் இறுகியது. ஏது, என் மகனை கூட்டிட்டு போக வந்தியா? கிழவி நரைத்த முடியை அள்ளி முடிந்தாள். வெள்ளை போலீஸ் திமிராக ஒரு எட்டு முன்னே வைத்தான். வேயண்ணா எங்க? சேலையை வாரி கட்டிய வெள்ளையம்மா உலக்கையை தூக்கி போலீஸுக்கு முன்னால் போட்டாள். ஆம்பளை இல்லாத ஊருக்குள்ள இந்த உலக்கையை தாண்டி ஒரு எட்டு வச்ச உன் காலை ஒடிச்சிருவேன். இன்னொரு உலக்கையை தூக்கினாள். கிழட்டு போலீஸ் இளவட்ட போலீஸின் கையை பிடித்து இழுத்தான். ஊர் எல்லைக்குள்ள நிக்காம ஓடுங்கடா. உச்சிக்கு மேல் உலக்கையை தூக்கினாள். 2 போலீஸும் திரும்பியது. பகுதி 24. எசமா, அவளுக்கு பொம்பளைகளே இல்ல எசமா. ஒரு பொம்புல 10 போலீஸை தூக்கி வீசுவா அவளுக்கு. கொம்பூதிக்கு போய் வந்த விவரத்தை கிழட்டு போலீஸ் விவரித்துக் கொண்டிருந்தார். விக்டர் துரைக்கு சூடேறும்படி என்னதான் சொன்னாலும் அவர் அழுக்காமல் உட்கார்ந்திருந்தார். எங்களை ஊருக்குள்ள நுழைய விடல எசமா. ஆம்பளை யாரும் கிடையாது. நிலா வெளிச்சத்துல பொம்பளைங்க விளையாட்டு தான், கும்மாளம்தான். ஒரு கிழவி இருக்கிறா, 100 வயசு இருக்கும். அவதான் பேசுறா எசமா. கிழட்டு போலீஸ் வியர்வையை துடைத்து கொண்டார். ஆம்பளைங்க எல்லாம் தொழிலுக்கு போயிருக்காங்களாம். களவு பண்றதுதான் அவங்களுக்கு தொழில். களவு பண்றது தப்புன்னு கூட தெரியல. விக்டர் துரை புருவம் உயர்த்தி வியப்புடன் பார்த்தார். ஒரு எட்டு தான் எடுத்து வச்சேன் ஏசமா. உலக்கையை தூக்கி ஒருத்தி குறுக்க போடுறா. மண்டையை பொழந்துருவேன்னு இன்னொரு உலக்கையை தூக்கி விடுறா. விக்டர் துரை முகவாயை தடவினார். அப்படியா? எழுந்தார். ஆமா ஏசமா, பொம்பளைகளே எப்படின்னா ஆம்பளை எப்படி இருப்பான்? கொம்பூதி கூட்டத்தை அடக்கிறது சிரமம்தான் ஏசமா. விக்டர் துரை உளவிக்கொண்டே பேசினார். அதுக்கெல்லாம் புதுசா ஒரு சட்டம் வந்திருக்கு, ரேக சட்டம். கொம்பூதிக்காரன் தப்பவே முடியாது. துரை சுருட்டு புகையை வாய் நிறைய இழுத்து ஊதினார். போலீஸ்காரர்கள் வரிசையாய் அணிவகுத்து நின்றனர். விக்டர் துரை திரும்பினார். 7-8 போலீஸ் மறுபடியும் கொம்பூதி போங்க. வேயண்ணாவை கச்சேரிக்கு கூப்பிடுங்க. ஆயுதம் எடுத்து போக வேணாம். போற இடத்துல காரியம் கைமீறாம எச்சரிக்கையா இருக்கணும். மறுபடியும் சுருட்டு புகையை இழுத்து ஊதினார். குருவம்மா தலையிலும் தொடையிலும் அடித்து கொண்டு தெருவுக்கு ஓடி வந்தாள். ராத்திரி போன என் மகன் சோழ மட்டும் இன்னும் ஊர் திரும்பலையே. குருவம்மாவோடு இருளாயும் தெருவுக்கு வந்து மலங்க மலங்க விழித்து கொண்டிருந்தாள். ஆலமரக் குருவிகள் குய் என்று பறந்து அமர்ந்தன. 40 வீட்டு தெருவும் குருவம்மாவை பார்த்தது. வீட்டுக்குள் உறங்கி கிடந்த ஆம்பளைகளுக்கு உரைத்தது.
குருவம்மா திரும்ப திரும்ப கத்தினாள். போன இடத்துல என் புள்ளைக்கு என்ன ஆச்சு? ஈரத்தோடு குமரிகள் ஊரணிக்கரை ஏறி ஓடி வந்தார்கள். இருளாயி அடிச்சேலை கால் தடுக்காமல் அள்ளிக்கொண்டு வேயண்ணா வீட்டுக்குள் ஓடினாள். ஓடிய வேகத்தில் தாழ்வார தூணை பிடித்து மூச்சிறைத்தாள். அப்போதுதான் தலை சாய்த்த வேயண்ணா வாசலில் நின்ற இருளாயியை பார்த்து புருவம் உயர்த்தினார். என் புருஷன். உள்ளங்கைகளை மல்லாத்தினாள். என்னது, சோழ இன்னும் வீடு திரும்பலையா? உதறி எழுந்தார். சுவற்று ஆணியில் தொங்கிய இடைவாரை எடுத்து கட்டி கூரை முகட்டில் செருகியிருந்த சூரிக்கத்தியை எடுத்து இடுப்பில் செருகினார். உள்வீட்டு மூளையில் சாத்தியிருந்த வேல்கம்பை கையில் எடுத்தார். வாசலுக்கு வந்து செருப்பை மாட்டிக்கொண்டு தெருவில் இறங்கினார். இருளாயியை பார்த்து நீ வீட்டுக்கு போமா என்றபடி நடந்தார். ஆம்பளைகள் கம்புகளோடு கிளம்பினார்கள். திரண்டு வந்த பெண்களை கைகாட்டி நிறுத்திவிட்டு ஆலமரம் தாண்டி நடந்தார்கள். ஓடையில் இறங்கி ஏறியதும் உவட்டு பாதை. உவட்டு பாதையில் நடக்க நடக்க சுகமாய் இருந்தது. வெயில் ஏறி கொண்டிருந்தது. குருவம்மா வீட்டில் பெரிய பொம்பளைகள் கூடி கிடந்தனர். இருளாயி திண்ணை தாழ்வாரச் சுவற்றில் சாய்ந்திருந்தாள். இருளாயி, நீ தைரியமாயிருமா, உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகியிருக்காது. கூழாணி கிழவி இருளாயின் தலை தடவி ஆறுதல் சொன்னாள். சோலைக்கு இருளாயி வாக்கப்பட்டு 3 மாசம் கூட முழுசா முடியல. சிறு வயசு பொண்ணு. குருவம்மாவும் இருளாயியும் ஒரே ஜாடை, அண்ணன் மகள். ஆளான பருவத்துல குருவம்மா அவ்வளவு அழகா இருப்பா. இப்பவும் என்ன, கட்டுவிடாத திரேகம், நெளிவு முடி, கள்ளிப்பழம் மாதிரி கண்ணு, வேப்பம்பழ நிறம். சின்ன வயசுலேயே தாலி அறுத்துட்டா. குருவம்மாவுக்கு பொருந்தாத புருஷன் செல்லையா. பொசுக்கட்டையா இருப்பான். செம்பரியாட்டு காது, புத்து காலோட பொத்தி பொத்தி நடப்பான். ஓடத்தான் முடியாது, ஆனா கண்ணம் போடுறதுல சூரன், வஞ்சகமில்லாதவன். செல்லையாவுக்கு வாக்கப்பட குருவம்மா இசையவில்லைதான். வேறு வழியின்றி கட்டுப்பட்ட பிறகும் மணக்கோணல்தான். குருவம்மா இருக்கிற அழகுக்கு அவளை நெருங்க அச்சப்பட்டு செல்லையாவும் கட்டாயப்படுத்தல. குருவம்மாவுக்கு சில பொம்பளைங்க புத்தி சொன்னாங்க. புருஷன் பிடிக்கலன்னா பச்சை பண ஓலைய 2ஆ கிழிச்சு கைமாத்தி போட்டுட்டு புருஷனை ரத்து பண்ணி வேற ஒரு வயலுக்கு வாக்கப்படு. தட்டு நிறைய கரியையும் சோத்தையும் அள்ளி வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? குருவம்மா, நீ செய்யறது நியாயம் இல்லடி. அதற்கும் குருவம்மா சம்மதிக்கவில்லை. ஏதோ ஒரு நாள் செல்லையாவுக்கு குருவம்மா இசைய வயிற்றிலே சோலை உண்டானான். தெக்குப்பட்டி அம்பலம் வீட்டில் கண்ணம் போட போன இடத்துல கலகம். எவனோ முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டான். 2 பக்கமும் ஏகப்பட்ட சேதாரம். செல்லையாவுக்கு ஓட முடியல. வெட்டுப்பட்டு செத்து போனான். வாழ வேண்டிய வயசுல குருவம்மா தாலி அறுவிட்டு நின்னா. அந்த லாவி இருளாய்க்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் சனங்களுக்கு பயம். இருளாயை சுற்றி பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள். நேற்று இரவு கண்ணு முன்னு தெரியாமல் ஓடி வந்த தடம் பார்த்து நடந்து போனார்கள். கரிசல் புலி காலாங்கர வர வந்தாச்சு. ராத்திரி களவுக்கு வந்த ஊருக்கு இன்னும் கொஞ்ச தூரம் போகணும். சோலைக்கு ஏதாவது ஆகியிருந்தா அடுத்த கொஞ்ச தூர இடைவெளிக்குள்ளதான் ஆகியிருக்கணும். வேயண்ணாவுக்கு பல மாதிரி யோசனை ஓடியது. நேத்து ராத்திரி ஆட்டுக்கடையில நாய்ச்சத்தம் கேட்டு ஊர் சனம் திரண்டு வந்துச்சு. ராஜபாளையத்து நாய் அகப்பட்டா உயிரோட விடாது. ஊர்க்காரன் கையில சோள ஒத்தையில பிடிபட்டு இருந்தா தாறுமாறா அடிச்சு சீரழிச்சிருப்பானுங்க. என்னதான் இருந்தாலும் சுத்துப்பட்டி எல்லாம் நம்ம பத்தி தெரியும். கை வைக்க அஞ்சுவானுங்க. போய் ஊர்க்காரங்கிட்ட பேசி பார்ப்போம். கட்டுப்படாம பேசுனா ஊரை வளைச்சு கை வச்சிட வேண்டியதுதான். சேரும் சகதியுமாக சிறிய ஓடை குறுக்கே மறித்தது. எல்லோரும் செருப்புகளை கலற்றி கையில் எடுத்து கொண்டார்கள். வேட்டியை தூக்கி கட்டி இறங்கினார்கள். இடது பக்கம் சகதியில் நாய் புரண்டு உழப்பிய தடம் கிடந்தது. தடம் கிடந்த பக்கமே ஓடை கரை தாண்டி முள்புதருக்கு அந்த பக்கமாக வெள்ளையாக ஏதோ தெரிந்தது. எல்லோரும் சதக் புதக்கென்று சகதியில் மிதித்து தாவி கரையேறி ஓடினார்கள். புதர் ஓரம் நாய் கிழித்த வேட்டி கிடந்தது. வையத்துறை ஓடிப்போய் வேட்டியை எடுத்தான். 4 பக்கமும் பிரித்தார்கள். வேட்டி கிடந்த புதருக்கு தெற்கே சோழ நாத்துக்குள் வேல்கம்பு தலைமாட்டில் சோலை அம்மணமாய் கிடந்தான். வெயில் முகம் பார்த்து கிடந்தவனின் உடம்பெல்லாம் நாய் குதறல். வில்லாயுதம் ஓடிப்போய் சோலையின் முகத்தை திருப்பினான். குரல் வளை அருந்து கழுத்து வெளியே தொங்கியது. இடது கண்மொழி பிடுங்கி தரையில் கிடந்தது. பால் உறுப்புக்கு கீழே விரைகளை காணோம். 10 அடி கிழக்கே தள்ளி நாய் கிடந்தது. உடம்பெல்லாம் வேல்கம்பு குத்துப்பட்டு வாய் கிழிந்து கிடந்தது. சோலையின் விரைகள் நாயின் கிழிந்த வாயோரம் தொங்கின. சோழ நாத்துகளிலும் தரையிலும் இரத்த திட்டு. நரிவேலு சோலையின் மேல் வேட்டியை போர்த்தினான். பக்கத்துக்கு 3 பேராக தோள் கொடுத்து சோலையை தூக்கினார்கள். ஏறிக்கொண்டிருந்த வெயில் பிணத்தின் மீது தெரித்து சுண்டியது. வேயண்ணா வாயில் துண்டை வைத்து மூடியபடி முன்னே நடந்தார். இளவட்டங்கள் எதுவும் பேசாமல் நடந்தார்கள்.